வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க நாம் எதிர்பார்க்குறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 6. டிஎன்பிஎஸ்சிலேயே காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா, இதில் உள்ள ஒவ்வொரு போஸ்ட்டுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும். அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்தந்த கேட்டகரியில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் இதில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டிப்ளமோ ஐடிஐ படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா, இது உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 17ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 15/8/2026 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு காமனாக எழுத மாதிரியான 100 மார்க்குக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, 75 மார்க்குக்கு ஜிஎஸ், 25 மார்க்குக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஸோ இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அதில் நீங்கள் 40 கொஸ்டின் போட்டால் போதுமானது. அப்போ தான் உங்களோட அடுத்த பேப்பர்லாம் திருத்துவாங்க. அதே மாதிரி இதில் உள்ள ஜிஎஸ் அண்ட் இப்போ மேக்ஸ் பேப்பரோட மார்க்கை உங்களுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 2 200 கொஸ்டின், அதில் 150 மார்க்கு. அதில் உங்களுக்கு அந்த 200 உங்களோட ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்லேருந்து வரும். இப்போ நீங்கள் ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கான எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். நீங்கள் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கான டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். நீங்கள் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு எழுதுறீங்கன்னா அதுக்கான டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். இதுவே நீங்கள் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் அதுக்கான எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கான டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபைடாக இருக்கும். அதுக்கான சிலபஸ்மே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்து தெளிவாக படிச்சுக்கணும். இது காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற எக்ஸாம். நீங்கள் ஜிஎஸ்ல மேக்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்களோட டெக்னிக்கல் பேப்பரில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருந்து அதை நீங்கள் எழுதினாலே போதுமானது. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக 839 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் பேப்பரில் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதை நிறைய பேர் அப்ளை பண்ணாமே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி பாருங்கள். குவாலிஃபிகேஷனில் யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.